மேஜையின் அருகில் ஒரு பிணம் பை சாமுவேல் ஹாப்கின்ஸ் ஆடம்ஸ். பனி புயலடிக்கும் வேளையில் மலை மீது மாட்டிக்கொண்ட 2 மனிதர்களின் கதையை முதலாக கேட்க நேர்ந்தபோது அது அடிராண்டிக் பிரதேசத்தில் நிலவி வரும் நாட்டுப்புற கதை என்று நினைத்து கொண்டேன். மற்றும் 35 வருடங்களுக்கு முன் அச்சம்பவத்தை பின்புலமாக வைத்து காலியரஸ் இதழில் சிறுகதை ஒன்றையும் எழுதினேன். அக்காலகட்டத்தில் இக்கதைக்கு கருவாக வேறு ஏதேனும் உண்மை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில் நான் முதலாக அக்கதையை கேட்டறிந்த ஹாமில்டன் கல்லூரியில் என்னுடன் பணிபுரிந்த சக தோழர்களை விசாரித்த போது பெரும்பாலோர் அதை பற்றி அறிந்தாலும் அதன் மூலத்தை பற்றி சொல்லவில்லை. ஆக அது உண்மையில்லை, கற்பனையான நாட்டுப்புற கதையாக காலத்தால் மறக்கப்பட்ட யாரோ ஒரு எழுத்தாளனால் எழுதி வைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் யார் அவர்? எங்கிருந்தார்? அட்லாண்டிக் பிரதேசத்து மத்தியில் 2 நில அளவையாளர்கள் எவ்வித முன்னேற்பாடுமின்றி இருந்தபோது அக்டோபர் மாதத்து பனிப்புயலில் மாட்டிக்கொண்டனர். அவர்களின் பெயர்கள் சார்லஸ் கார்னே மற்றும் ஸ்டீஃபன் எஸ்டெல்லோ என்பதாகும். அவர்கள் நீண்ட காலமாக ஒன்றாக பணிபுரிந்தவர்கள், தவிர நெருங்கிய தோழர்களும் கூட. கடும் காற்றின் ஊடே நாளெல்லாம் தடுமாறியபடி நடந்து கொண்டிருந்தவர்களில் வலிமையும் இளமையும் கொண்ட எஸ்டெல்லோ உடலாலும் மனதாலும் பலம் குன்றிருந்த தன் தோழனை தாங்கிக் கொண்டிருந்தான். வெளிச்சம் குறைந்து கொண்டே வர எஸ்டெல்லோ நம்பிக்கை இழக்கத் தொடங்கிய வேளையில் அந்த மெலிதான இருளில் கோடு ஒன்று செல்வதை கண்டான். கம்பி, தந்தி கம்பி. ஆமா, தந்தி கம்பி. ஆனால் அது எங்கே போகிறது? நாம் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? கார்னே இருமிக் கொண்டே, இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நான் இங்கேயே படுத்து தூங்க போறேன் என்றான். வேண்டாம் வேண்டாம், தூங்காத. எஸ்டோல்லாவின் குரலில் கட்டளை தெரிந்தது. இது போன வசந்த காலத்தில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட வடக்கு கிரீக்கின் தலைமை ரயில்வேக்கு செல்லும் தொடர்பாகத்தான் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சற்று மேலேற வேண்டும், அவ்வளவுதான். வா. அவன் தன் தோழனை பலவந்தமாக இழுத்து கொண்டு காட்டினுள் புகுந்து 1/2 மணி நேர போராட்டத்துக்கு பின் ஒரு சின்னஞ்சிறு குடிலை அடைந்தான். அவர்களை அதிர்ஷ்டம் கைவிடவில்லை. அலமாரியில் காய்ந்த சோளமும் புயலுக்கு பயந்த ஒரு முள்ளம்பன்றி மரத்தின் உச்சிலையும் இருந்தன. எஸ்டெல்லோ கை துப்பாக்கியால் அதை சுட்டு கொன்றான். இனிமேல் பசி பட்னியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கார்னேவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் உடம்பு நெருப்பாக கொதித்தது. எஸ்டெல்லோ தன் நண்பனை உள்ளறையில் படுக்க வைத்தான். ஸ்டவ்வை பற்ற வைத்தான். பரவாயில்லை, நாளை காலையில் அவன் தேறிவிடுவான். தந்தி இயந்திரம் சரியாகவே இயங்கியது. இரவு முழுக்க உடல் வலியால் அவதிப்பட்ட போதிலும் தள்ளாடியபடியே மேஜையை அடைந்த கார்னே அதை இயக்கி செய்தியை அனுப்பினான். வடக்கு கிரீக்கின் தந்தி அலுவலகத்தில் அமர்ந்திருந்த ஊழியன் ஆளரவமற்ற மலைப்பகுதியிலிருந்து வந்த செய்தியை முதல் தடவையாக கேட்டபோது தனக்கு மூளைதான் குழம்பிவிட்டதோ என்று நினைத்து கொண்டான். வந்திருந்த தந்தி செய்தி விட்டு விட்டு இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. 2 நபர்கள் மலை உச்சியில் தனியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவனுக்கு நிமோனியா ஜுரம். ஐயோ பாவம், அவர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும், மற்றபடி மனிதர்களால் முடியாது. அதுவும் இந்த சமயத்தில் நேரம் கழிய கழிய பனி புயல் கடுமையாகிக் கொண்டே போனது. 24 மணி நேரம் கழித்து மற்றொரு தந்தி இயந்திரம் கடகடத்தது. அந்த செய்தி தாறுமாறாக இருந்தது. அதாவது காட்டு விலங்குகளும் வெண்ணிற இறக்கைகள் கொண்ட தேவதைகளும்
புயலின் ஊடே ஜொலிக்கும் விழிகள் கொண்ட பேய்களும் அவர்களுடைய குடிலை முற்றுகையிட்டுள்ளவனவாம். எஸ்டெல்லோ பலவீனம் அடைந்து போயிருந்த தன் நண்பனை திரும்பவும் படுக்கையில் கிடத்தினான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் அப்பொழுது மேஜையை நோக்கி தவழ்ந்து சென்று இயந்திரத்தை தட்டி கொண்டு இருந்தான். எனினும் மேற்கொண்டு எந்த ஒரு செய்தியும் வடக்கு கிரீக்குக்கு போய் சேரவே இல்லை. ஏனெனில் அடித்து கொண்டிருந்த பனிப்புயல் கம்பி தொடர்பை அறுத்துவிட்டிருந்தன. அன்று மாலை தன்னுடைய தோழனை படுக்கையில் கிடத்திய எஸ்டெல்லோ விறகு கொண்டு வர வெளியே சென்றான். திரும்பவும் அவன் உள்ளே வந்து பார்த்தபோது கார்னே தந்தியின் முன் அமர்ந்திருந்தான். அவனுடைய முகம் அமைதியுடன் இருந்தது. அந்த நோயாளி மெதுவான குரலில், ஸ்டீவ், எனக்கு மரண வேலை வந்துவிட்டதாக தோன்றுகிறது. இருப்பினும் என்னை புதைப்பதற்கு முன் நான் செத்துவிட்டேனா என்று ஒரு தடவைக்கு 2 தடவை நிச்சயம் செய்து கொள். ஏனெனில் அது மயக்க நிலையாக கூட இருக்கலாம். தயவு செய்து என்னை உயிருடன் புதைத்து விடாதே. கார்னேவின் கண்கள் எஸ்டெல்லாவை நோக்கி இறைஞ்சின. கிசுகிசுப்பாக ஒலித்து மெல்ல தேய்ந்து போனது. எஸ்டெல்லாவின் துக்கம் தோய்ந்த கண்களும் குரலும் அவ்வாறே நடந்து கொள்வதாக உறுதி கூறின. அடுத்து வந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் எஸ்டெல்லோ தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் குறித்து வைத்தான். அன்று மாலை முள்ளம்பன்றியின் மிச்சமிருந்த இறைச்சியை எஸ்டெல்லோ சமைத்து கொண்டிருந்த போது அவனுடைய நண்பன் படுக்கை அறையிலிருந்து எழுந்து மேஜை அருகே வந்து உயிரை விட்டுவிட்டான். எஸ்டெல்லோ மூச்சு மற்றும் நாடி துடிப்பை நன்றாக சோதித்த பின் அவன் இறந்து விட்டதை ஊர்ஜிதம் செய்து கொண்டான். உயிர் போன பின் உடலில் ஏற்படும் விரைப்பும் அதை நிச்சயம் செய்தது. பிறகு அவன் நெருப்பை கிளறும் கருவியால் மலை சரிவில் குழி ஒன்றை வெட்டி பிணத்தை அதில் கிடத்தி பிரார்த்தனை நடத்திய பின் பனியால் மூடிவிட்டான். அன்றிரவு அவனுக்கு திகிலூட்டும் கனவுகள் பல வந்தன. இடையில் ஒரு முறை விழிப்பு தட்டிய போது இதயம் உறைந்து போனதையும் வேர்வை கூட ஜில்லென்று வழிவதையும் உணர்ந்தான். மறுநாள் காலை அவன் படுக்கையிலிருந்து கீழிறங்கி அடுத்த அறைக்கு சென்று நெருப்பு மூட்ட முனைந்த போது மேஜை அருகே அசையாமல் பேசாமல் வெறித்த விழிகளோடு சார்லஸ் கார்னே அமர்ந்திருப்பதை கண்டான். அன்று முழுவதும் அவனுடைய உணர்வுகள் நடந்த சம்பவத்தை நம்ப முடியாமல், அதே சமயம் திகிலால் பீடிக்கப்பட்டு குழம்பி போயிருக்க, எஸ்டெல்லோ அப்பிணத்தை தொட்டு கூட பாராமல் உணவு தேட வெளியே சென்றான். பிறகு இரவு வேலை நெருங்கியதும் தன் மனோதிடத்தை ஒன்று திரட்டி சார்லஸ் கார்னேவின் உடலை அரைகுறையாக இருந்த குழியில் போட்டு மூடினான். அதன் பின் கைப்பெட்டியிலிருந்த அரை பாட்டில் பிராந்தியை குடித்துவிட்டு படுக்கையில் விழுந்தான். மறுநாள் காலை படுக்கையிலிருந்து எழுவதற்கு கடும் முயற்சி தேவைப்பட்டது. ஒரு வழியாக எழுந்தவன் பிரதான அறைக்கு செல்லும் கதவை திறக்கும் முன் 1 நிமிட நேரம் வரை உடல் உதற நின்றான். அதன் பின் வெளியே வந்த எஸ்டெல்லோ முன்பு கண்டது போல் சார்லஸ் கார்னே மேஜை அருகே அமர்ந்திருந்ததை கண்டான். என்னுடைய பிரக்ஞையை நான் கடைசி வரை இழக்க மாட்டேன். அதே சமயம் அவன் மற்றொரு முறை திரும்பவும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். இவ்வாறு எஸ்டெல்லோ தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்தான். பிறகு அன்று முழுவதும் காட்டில் அலைந்த அவன் தனக்குத்தானே தக்கித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை அதீத களைப்பால் அவனுடைய கண்களுக்கு பொய்யான தோற்றங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் சித்தம் கலங்கவில்லை, அது மட்டும் நிச்சயம். பிறகு எஸ்டெல்லோ குடிலை அடைந்து கதவை திறந்தான். அங்கே சார்லஸ் கார்னே அசையாமல் அமர்ந்திருந்தான்.
அன்று மாலை சார்லஸ் கார்னேவின் சவத்தை 3வது முறையாக புதைத்த எஸ்டெல்லோ படுக்கைக்கு செல்ல பயந்தான். அவன் உறங்காமல் இருக்க கடும் முயற்சி செய்தும் அளவில்லா சோர்வு அவனை ஆட்கொள்ள தலை டேபிளின் மேலே முன்புறமாக தொங்கிவிட்டது. மறுநாள் விடியல் அவனை எழுப்பிவிட எஸ்டெல்லோ அறையின் அரைகுறை வெளிச்சத்தில் சார்லஸ் கார்னே அமர்ந்திருப்பதை கண்டான். அவனுடைய விழிகள் சூனியத்தை வெறித்து கொண்டிருந்தன. கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். எஸ்டெல்லோ கடைசி குறிப்பை எழுதி வைத்தான். 2 காட்டுவாசிகள், ஒரு டாக்டர் கிளர்க் என்பவன் மற்றும் வடக்கு கிரீக்கின் தந்தி ஆபரேட்டர் ஆகிய 5 கொண்ட மீட்பு குழுவினர் பனி தோய்ந்த ஷூக்களுடன் அந்த குடிலை கஷ்டப்பட்டு அடைந்தனர். அங்கே யாரும் இருப்பதாக தெரியவில்லை மற்றும் புகைப்போக்கிலிருந்து புகையும் எழும்பவில்லை. குடிலின் வாயிலில் இருந்து மனித காலடிகள் புறப்பட்டு தூரத்தில் மங்கலாக மறைந்து போனது ஆச்சரியத்தை தந்தது. டாக்டர் கதவை அழுத்தி திறந்தார். உட்புறம் அமைதியாகவும் தாங்க முடியாத குளிராகவும் இருந்தது. அங்கே மேஜை அருகே 2 பேருடைய உடல் அமர்ந்திருந்தது. இருவரின் தலைகளிலும் துப்பாக்கியால் சுடப்பட்ட அடையாளம் தெரிந்தது. எஸ்டெல்லோ குட்டையாக தேங்கி உறைந்து போயிருந்த இரத்தத்தில் முன்புறமாக சாய்ந்திருந்தான். அவனுடைய தொங்கிய வலது கையின் கீழே ரிவால்வர் ஒன்று கிடந்தது. கார்னே விரைப்பாக அமர்ந்திருக்க அவனுடைய கண்கள் திறந்தும் முகம் அமைதியுடனும் இருந்தது. ஒரு கொலை, ஒரு தற்கொலை. ஆபரேட்டர் உணர்ச்சி வசப்பட்டு துள்ளினான். பாவப்பட்ட ஜென்மங்கள். டாக்டர் 2 உடல்களையும் சோதித்த பின் பேசினார். இங்கே கொலை ஏதும் நிகழவில்லை. அவர் கார்னேவின் நெற்றியை தொட்டபடி, இதோ பாருங்கள், இங்கே ரத்தமே வரவில்லை. இவன் குண்டு துளைக்கும் முன்னரே செத்துவிட்டான். அநேகமாக உறைந்து போனதால் உயிரை விட்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன். மீட்பு குழுவினர் 5 மர்மத்துடன் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அந்நேரம் காட்டுவாசிகளில் ஒருவன் எஸ்டெல்லோவின் நாட்குறிப்பை கண்டெடுத்து டாக்டரிடம் ஒப்படைத்தான். அதை அவர் சற்று புரட்டிய பின் முழுவதையும் படிப்பதற்காக வெளியே சென்றார். அடுத்து அவர் உள்ளே வந்ததும் பைப்பை பற்ற வைத்துக் கொண்டு ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் சொன்னார். நண்பர்களே, இறந்தவர்களின் குடும்ப நலனை கருதி நீங்கள் இங்கே கண்டவற்றை யாரிடமும் சொல்லக்கூடாது. நான் ஒரு விசாரணை அதிகாரி. சார்லஸ் கார்னேவும் ஸ்டீபன் எஸ்டெல்லோவும் குளிர், பசி மற்றும் தனிமையால் இறந்துவிட்டதாக அறிக்கை தரப் போகிறேன். சரிதானே? 4 ஒருவர் பின் ஒருவராக தலையை அசைத்து சம்மதத்தை தெரிவித்தனர். ஆனால் வடக்கு கிரீக் ஆபரேட்டர் மட்டும் திக்கி திணறியபடி கிசுகிசுப்பாக, இங்கு நடந்ததை நடந்தவாறு அறிந்தால் மட்டுமே நான் நிம்மதியாக தூங்குவேன் என்றான். நானும் தான் என்று அவன் கூற்றை ஆமோதித்த டாக்டர் தொடர்ந்து சொன்னார். எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு யூகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கார்னேவின் மரணமும் அது தந்த அதிர்ச்சியும் தனிமையும் ஒன்று சேர்ந்து எஸ்டெல்லோவை தூக்கத்தில் நடக்க வைத்திருக்கிறது. அவனுடைய குழந்தை பருவத்தில் இந்த வியாதி வந்திருந்தால் நான் சொல்வதும் உறுதிப்படும். இந்த குறிப்பேட்டிலிருந்து தெரிய வருவது என்னவெனில், எஸ்டெல்லோ தூக்கத்தில் எழுந்து சென்று தன் நண்பனின் உடலை தோண்டி எடுத்து கடைசி தடவையாக அவனை எந்த இடத்தில் உயிருடன் பார்த்தானோ அதே நாற்காலியில் உட்கார வைத்திருக்கிறான். எதற்காக அதை போல செய்தான்? அதை யாரால் அறிய முடியும்? ஒருவேளை அவன் தன்னுடைய தனிமையை விரட்டுவதற்காக செய்திருக்கலாம். அல்லது உயிர் போனதை நன்கு நிச்சயம் செய்த பின்னே உன்னை புதைப்பேன் என்று எஸ்டெல்லோ சத்தியம் செய்து கொடுத்திருந்தான் அல்லவா? அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் அவன் அப்பிணத்தை தோண்டி எடுத்திருக்கலாம்.
அதனாலதான் செத்தவனின் உடலை அவன் சுட்டிருக்கிறான். எப்படியோ கார்னேவின் சடலம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக இச்சம்பவம் நடந்தவுடன் அவனுடைய உள்ளுணர்வு தூங்கவே கூடாது என்று எச்சரித்திருக்க வேண்டும். எனினும் இயற்கையின் வலிமையால் அவன் ஆக்கிரமிக்கப்பட அவன் உறக்கத்தில் விழுந்தும் திரும்பவும் செயல்பட்டான். உயிரையும் விட்டுவிட்டான். பிறகு எஸ்டோலாவின் குறிப்புகள் அழிக்கப்பட்டு அவர்களின் உடல்கள் மலை ஏரியின் ஆழத்தில் மூழ்கடிக்கப்பட்டன. முற்றும்.